ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்பெஷலாக மசாலாலாம் அரைச்செல்லாம் பண்ணலை, நம்ம வீட்டில் இருக்க குழம்பு தூள் வச்சு எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ருசியாக பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சைடிஷாக பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பருப்பு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல கடலை பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதை வேக வச்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும், அதனால் வேக வச்சு விட்ருவோம். சும்மா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நான் எப்போயுமே சொல்கிறேன், பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு போட்டு நம்ம பொரியல் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கடலைப்பருப்பு வேக வைக்கிறேன். நம்ம கையில் இந்த அளவுக்கு ஒரு கை அளவுக்கு அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சுருவோம். கழுவியாச்சு, தண்ணி ஊற்றி வேக வச்சு விட்ருவோம். வேகட்டும். இது அதிகமாக தண்ணியில் வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டா போதும். இப்போ இது வெந்துட்டு இது ஒரு கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு தாளித்து விட்றது தான். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். காம்போடு தான் நம்ம போட போகிறோம். அதில் அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். பருப்பு வந்து பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சிடும். பொறுமையாக வேகட்டும். நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கத்திரிக்காயை வெட்டி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை வந்து முழுசாக தான் போடணும், சின்ன சின்னதாக வெட்டிடக்கூடாது. இந்த மாதிரி மேல் பக்கத்தில் 2 பக்கம் கீறி எடுத்துகிட்டு ஏதாவது சொத்தக்காய் எதுனா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். அதிகமாக கீரை வேணால், லைட்டாக அந்த மேலே மட்டும் இப்படி கீறிக்கிட்டால் போதும். இப்போ கத்திரிக்காயை கழுவி எடுத்தாச்சு. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் இந்த கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் உப்பு, பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரியாச்சு. இப்போ எடுத்துடலாம். கத்திரிக்காயை வதக்கி எடுத்தாச்சு. இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக தாளிச்சு விட்ருவோம். இதே எண்ணெயில் நம்ம தாளிக்கலாம். வெந்தயம் சேர்த்துடலாம், கொஞ்சம் கடுகு உளுந்து. வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், ஒரு 10 போல் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காய வெள்ளைப்பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி, இதையும் தக்காளியவும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா குழம்பு தூள் சேர்த்துடலாம். 2 3 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். மாதிரி மசாலா போட்டு வதக்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதை கரைச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான எல்லாமே கலந்தாச்சு. நான் கம்மியாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். எதுக்காகனா நம்ம கத்திரிக்காய் வதங்குறப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வதக்கணும், அந்த எண்ணெயில் உப்பு இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். குழம்பு வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பத்தலைனா மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம முட்டைக்கோசெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து முட்டைக்கோஸ் வெட்டிக்கலாம். நம்ம முட்டைக்கோஸ் எப்போயுமே நான் துருவி தான் எடுப்பேன். சரி, இன்றைக்கி வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணுறேன். சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்தாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது, நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கணும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கிட்டால் போதும். நல்லா குலைவாக நீங்கள் கடலைப்பருப்பு வேக வச்சிட்டிங்கன்னா அது கூட்டு போல் ஆயிரும், பொரியல் போல் இருக்காது. அதனால் நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கணும். கடலைப்பருப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். அருமையாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள்.
நல்லா குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மசால் வடை போயிட்டு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம கோஸ் தாளிச்சிக்கலாம். முட்டைக்கோஸ் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும், வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துருவோம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, அடுத்து நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு இப்போ கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் போதும். தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சாச்சு. அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சும்மா ஒரு 2-3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஆகாது. குழம்பும் கோஸெல்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்ம சாப்பாடு வைக்கிறதுனா சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிட்டோம்னா ஒரு வேலை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறமா நீங்கள் உங்களுக்கு ரசம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ரசமும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் காரக்குழம்பெல்லாம் பண்ணோம்னா ரசம் வந்து தேவைப்படாது. இந்த சாம்பார், பருப்பு, இந்த மாதிரி சிக்கன், மட்டன் இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா கட்டாயம் ரசம் தேவைப்படும். இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் நமக்கு ரசமெல்லாம் தேவைப்படாது. அதனால் தேவைப்பட்டால் ரசம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அப்படி ரசம் வேணும்னா நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலில் நிறைய வெரைட்டி ரசம் போட்டிருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு ரசம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு. இன்னும் லைட்டாக தான் அந்த தண்ணி இருக்குது. அதுவும் நீ கொஞ்சம் நேரத்தில் வத்திரும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து தேங்காய் துருவல் போடலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் லஞ்ச் மெனு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.